எதுக்கு இவ்வளவு வன்மம்னே எனக்கு புரியவே இல்லை. அதை பற்றி மட்டும் சொல்லுங்க. ஆனந்தம் அப்படின்னா சந்தோஷம். அதுக்கு நந்தியா இருக்கிறதுனா தடங்களா இருக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ ஆனந்தத்தையும் நந்தியும் சேருங்க. நந்தி ஆனந்த். நீங்க பிக் பாஸ் போலாம். வர போறாங்க பாப்பா ஒரு நாள். அப்பதான் தெரியும் இவரு ஃபேக் ஐடியில சுத்திட்டு இருக்காரு, ரியலா ஃபேஸ் தெரியும். அவ்வளவுதான், நான் அவ்வளவுதான் ஓவர். அவர் புரியல நினைக்கிறேன். லாஸ்ட் நந்தி. எனக்கு நீங்க சொன்னப்பே புரிஞ்சிருச்சு தாத்தா. யார சொன்னீங்க சொல்றீங்க? இல்ல இங்க நான் சொல்ல, பாப்பாய் சொன்னப்பல. பட் அங்க கை தூக்கி இருக்கவங்க சொல்றதுனால நான் விட்டுட்டேன். ஓகே, கை தூக்கிட்டே இருக்காங்க பாவம். அஸ்வந்த் வலிக்க போடுமா? சரி அஸ்வந்த் நீங்க டக்குன்னு கேட்டுருங்க. அடுத்து பிரியா அண்ட் ஐஸ் பேசுவாங்க. கேக்குறதுக்கு ஒண்ணும் இல்ல, சொல்றதுக்கு தான் வந்தேன். லைவ்ல வந்து விஷாலுக்கு ஊட்டி விட்டுட்டு சின்ன கை குழந்தைக்கு சுத்தி விடுவாங்கல்ல, சுத்தி ஊட்டி விட்டுறது வெளியே அவன் வாயிலேயே போட்டு விட்டுருக்கா. என்ன கருமத்தை எல்லாம் பார்க்க வேண்டி இருக்குன்னு சொல்லி புலம்புறதுக்கு தான் வந்தேன். இத பத்தி உங்க கருத்து தாத்தா? இதே கொஸ்டின் நீங்க தான் கேட்டீங்களா தெரியல, இதே மாதிரி தான் கேட்டாங்க. எனக்கு ஒரு படம் ஞாபகம் வந்துச்சு. மனோரமா சத்யராஜ் பையன் மனோரமா இந்த மாதிரி பண்ணிட்டே இருப்பாங்க, குழந்தைன்னு. அப்போ பக்கத்துல இருக்க கவுண்டமணி டபால்னு சத்யராஜோட சட்டை பட்டனை கழட்டி நெஞ்சில் இருக்கிற முடி எடுத்து சௌரி வச்சு பின்னலாம், இவன் குழந்தையா அப்படின்வாங்க. அது ஞாபகம் வந்துச்சு எனக்கு. விழுந்து சிரிச்சிட்டு இருந்தேன். நம்மளுக்கு ஃபன் எலிமெண்ட்லாம் வேணும் இல்லையாம்மா? கஷ்டப்பட்டு கிரிஞ்சா ஃபன் பண்ணுறாங்க, சந்தோஷமா சிரிச்சிட்டு போனோம். சிரிக்கிற மாதிரி இருந்தா சிரிக்க மாட்டேனா தாத்தா? சரி, என்னமா செய்ய முடியும் சொல்லுங்க. இவர் ஒரு இடத்துல போய் சொல்றாரு, வாழைப்பழத்துல ஊசி ஏத்துன மாதிரி நான் ஒரு செலிபிரிட்டி, இது மீடியால இருக்கேன், எனக்கு இந்த மாதிரி பேச்சுல அடிபட்டா எனக்கு நிறைய படங்கள் வரும் அப்படின்ட்டு. அதே மாதிரி அவங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அதே மாதிரி அவங்க கொஞ்சம் வயசுல பெரியவங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவரு அதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டா சொல்றேன்ட்டு சொல்லிட்டு இருந்தார் ஒருத்தர்கிட்ட. இன்னைக்கு கவனிச்சிங்களா தெரியல லைவ்ல. எந்த இடத்துலன்னு சொன்னீங்கன்னா புரிஞ்சு. ஏன் தாத்தா நீங்க வேற காமெடி பண்ணிட்டு அங்குள்ள இருக்கிற காமெடியை தாங்க துண்டு துண்டா வெட்டி போடுறாங்க. சாயங்காலம் நடந்த ப்ரோமோவை முதல் ப்ரோமோவா விடுறாங்க, அதுக்கு முன்னாடி நடக்கிறத போட்டு நடுவில் விடுறாங்க. நான் எங்கன்னு சொல்ல உங்களுக்கு, போங்கம்மா. அடுத்த கை தூக்குறவங்களை தூக்குங்க மேல. எஸ் பிரியா. ஹாய் தாத்தா. ஹாய் அம்மா. எனக்கு கொஸ்டின்லாம் இல்லை, நான் புலம்ப போறேன். பட் அதுக்கு முன்னாடி நான் ஒரு 2 வார்த்தை நான் ஜாக்கை பத்தி சொல்லிடுறேன். நான் பாப்பாய் டீம்ல சேர்ந்துட்டேன் நான். ஸோ இப்போ சௌந்தர்யா கேம் அப் பண்ணாக்கா நான் சௌந்தர்யாவையும் சேர்த்துப்பேன். பட் இப்போ நான் ஒன் அண்ட் ஓன்லி ஜாக்லின் அண்ட் அதுக்கப்புறம் இப்போ ரயானோட கிராஃப் ஏறி இருக்கு ஜாக்லின் கூட இருக்கிறதுனால. அண்ட் சச்ச இன்னைக்கு சூப்பர் கேம் பிளே. இன்னைக்கு எனக்கு பார்த்ததுலேயே அந்த ஜாக்லினோட clarity of thoughts and the perception and how she is just looking at the game or different she is just looking at it like an audience or audience perspective la and the clarity of thoughts appo oh my god is commendable. இன்னைக்கு பேசினப்போ I decided okay, my vote only goes to Jack and the rest of the people have to just up their game. அப்பதான் என்னோட லிஸ்ட்லயே வருவாங்க. சோ ஜாக் தான் இன்னைக்கு எனக்கு ஃபுல் சப்போர்ட். அண்ட் இந்த இன்னொன்னு நோட்டீஸ் பண்ணீங்களா பிரியா, இன்னைக்குதான் ஜாக்லினுக்கு விஜய் விஷாலை பத்தியே தெரிய வருது நியூஸா. அப்படி கிடையாது, இன்னைக்கு தெரிஞ்சது. பட் she is just openly expressing and discuss பண்ணும்போது எல்லாரும் அக்னாலேஜ் பண்றாங்க. ரயான் கூட அக்னாலேஜ் பண்ணது. பட் she always knows. ஏன்னா எங்க போனாலும் அந்த வாண்டடா அவங்க எடுத்துட்டு வருவாங்க. விஜய் விஷாலையும் எடுத்து அது ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. இப்ப எல்லாரோட பெர்செப்ஷனும் இப்ப அவங்களுக்கு கனெக்ட் ஆகும்போது she has much more clarity. என்ன பண்றாரு அவரு உள்ள உட்கார்ந்து. ஐ அப்ஜெக்டட் பாயிண்ட் என்னன்னா, அதுல தப்பு இருக்கு. அவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே விஜய் விஷாலை எதிர்த்துட்டு தான் இருக்காங்க. அது ரொம்ப தப்பா இருக்கு. ஏன்னா அவங்க 3rd வீக்ல சொல்லியிருப்பாங்க,
உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும், நீ யாருன்ட்டு. ஆமா, நீ சொல்லாம இருக்கப்ப எனக்கு டவுட் வந்துச்சு கரெக்ட். அப்படின்லாம் விஷாலே சொல்லியிருப்பாரு. ஸோ அவங்களுக்கு விஷால் மேல எப்பயுமே நம்பிக்கை இல்லை. அந்த நம்பிக்கை கிளாரிட்டி இல்ல இப்பதான் வந்திருக்கு. இல்ல நம்பிக்கை இல்ல கிளாரிட்டி இப்பதான் வந்துச்சுன்னு. இல்ல கிளாரிட்டி இப்ப வந்திருக்குன்னு சொன்னீங்கல்ல, அது அவங்களுக்கு ஆமா, அப்பயில இருந்தும் இருக்கு. இருக்கு. ஆனா கரெக்ட் ஆனா கரெக்ட். என்ன என்ன சொல்றாங்கன்னா, அவன் ஒரு என்டர்டைன்மெண்ட் இந்த வீட்ல நல்லா பண்றான் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இவன் இந்த மாதிரி வேலை எல்லாம் இப்பதான் தெரிய வருதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலா அவன் வந்த நாள்ல இருந்து நம்மளுக்கு தெரியும் எந்த 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 என்டர்டைன்மெண்ட்டும் அவன் பண்ணதே கிடையாதுன்ட்டு. அது உள்ள இருக்கவங்களுக்கு தெரியலையா தான் கேட்கறேன். ம். எனக்கு அந்த கிரிஞ்சு குரூப்பை பார்த்தாலே இரிட்டேட்டிங்கா இருக்கு. த மோஸ்ட் இரிட்டேட்டிங் கிரிஞ்ச் குரூப். அதுல நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து தே ஆர் கெட்டிங் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியா ஆறாங்க. இப்போ கிரிஞ்ச் குரூப் எல்லாம் ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி. இங்க வந்து ஃபேமிலி எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியா ஆக்கிறதுக்காக வந்திருக்காங்க போல இருக்கு. ஒவ்வொருத்தரா சேர்றாங்க. அண்ட் முத்துக்குமார் வந்து அவரோட பேகேஜை எப்போ இறக்கி வைக்கிறாரோ அப்பதான் அவர் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு டாப் 5ல வரலாம். அந்த பேகேஜ் ஒன்று சுத்திக்கிட்டு இருக்காரு, முதுகுல தூக்கி சுமந்துக்கிட்டே இருக்காரு. அந்த பேகேஜ் எப்போ இறக்கி வைக்கிறாரோ ப்ராபப்ளி he will get his attention back. இப்போதைக்கு அவரோட கிராஃப் வந்து கொஞ்சம் குறைய தான் போகுது. ஆனா அந்த அது பேகேஜுக்கு ஓட்டு போடாம அன்சிதாக்கு ஓட்டு போட்டுட்டு இருக்காங்களே, அதான் புரிய மாட்டேங்குது. அன்ஷிதாலாம் எனக்கு எப்பவுமே ஐ டென்ட் ஹேவ் மச் ஒப்பீனியன் ஆன் ஹர்ங்க. ஏன்னா பிகாஸ் அப்பப்போ ஒன் ஆர் டூ கவுண்டர்ஸ் அண்ட் பேசுறத வச்செல்லாம் நம்ம வந்து வி ஷுட் நாட் சப்போர்ட். ஓ வாவ், மிக்சருக்கு நடுவில் ஒரே ஒரு டைலாக் சொல்லிட்டாங்க, ஒரு பஞ்ச் டைலாக், ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு டாலர் தூக்கி வச்சுட்டாங்கன்னா நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாது. கிராஃப் ஷுட் பி ஆல்வேஸ் கன்சிஸ்டன்ட் அண்ட் இட் ஹாஸ் டு பி ஆல்வேஸ் கோயிங் அப்வர்ட். இவங்களுக்கு ஆல்வேஸ் லீனியர். எப்பயாவது ஒரு தடவை வாவ் அந்த ஹை மூமெண்ட் கொடுக்குறப்ப ஓகே அன்ஷிதா கோட்டு போடலான்னா அப்படி போடக்கூடாது. ஏன்னா பிகாஸ் தே வில் இம்மீடியட்லி டிசப்பாயிண்ட் யூ. ஆக்சுவலா அந்த மாதிரி ஜாக்லின்க்கு ஈக்குவலா players இருக்காங்க ஓட்டிங்ல அன்அஃபிஷியல்ல. அதெல்லாம் பார்க்க கூடாது. அன்அஃபிஷியல்னா ஒஃபிஷியல் எப்படி போறது அப்படின்னு தெரியாது இல்ல நமக்கு. ஸோ வி ஷுட் ஜஸ்ட் லீவ் த அன்அஃபிஷியல் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் ஜாக் ஓன்லி. அதான் I'll just close my statements and பாப்பாய் I'll join Popeyes gang. பாப்பாய் கிட்ட கேளுங்க அஃபிஷியல் எப்படி போகுதுன்னு சொல்லுவாரு. நான் பரவாயில்லைங்க. see அவங்க தோத்தே போகட்டுமே. The amount of clarity she நாதஸ் has, திருந்தி like ரொம்ப she நாள் has ஆச்சு. lot of friends. என்னாச்சுமா? நாதஸ் திருந்தி ரொம்ப நாள் ஆச்சு. இப்பெல்லாம் ஓப்பனா சொல்றது இல்ல, ரெக்கார்டட் இதுல ஸ்பேஸ்ல இல்லையா? அடி வெளுக்கிறானுங்க மேடம். ஓகே பிபி பூஸ்டர் ஐயா. சவுண்டு தான் நம்பர் 1 போட்டிருந்தேன். ஒருத்தன் வந்து இன்பாக்ஸ்ல வந்து காதுலயே கேட்க முடியாத வார்த்தையெல்லாம் திட்டிருக்கான். ஏன்டா உனக்கு சவுண்டை பத்தி என்னடா தெரியும், சவுண்டு தான்டா நம்பர் 1. அடே நல்லா பாடுறா, சவுண்டு தான்டா நம்பர் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் சாரி ப்ரோன்னா. எனக்கு வருத்தம் என்னன்னா அவ்வளவு கெட்ட வார்த்தையில திட்டினா கூட வருத்தம் இல்லை, சாரி ப்ரோன்னு சொன்னாதான் எனக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. see sound வந்து see fan following different reason and PR support அதெல்லாம் விடுங்க. but see she's an entertainer, not to deny. but if she's a gamer அப்படின்னா clever and intellectual gamerனா நான் I'll just go with Jacqueline for now. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த அளவுக்கு கிளாரிட்டி ஒரு பிளேல இல்ல. முத்துக்குமார் has clarity but he has to drop the baggage. அந்த பேகேஜ் டிராப் பண்ணா probably he will just be they both will be equally competing. அதனால எனக்கு இப்போதைக்கு clarity. என்ன பேக்கேஜ் வச்சிருக்காங்க கொஞ்சம் சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறேன். இருங்க அல்காஃப் அவங்க முடிச்சிருட்டோம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேங்க என்ன பேக்கேஜ் வச்சிருக்காங்க. நீங்க போய் ஷோல போய் பாருங்க. அவங்க எந்த பேக்கேஜ முதுகுல தூக்கின்னு போறாங்களோ அந்த பேக்கேஜ கழட்டி வைக்கணும். இல்ல சந்தடி கேப்ல தாத்தா இருக்கும்போதே ஒரு கேள்வி கேட்கலான்னு பார்த்தேன், தாத்தா போயிட்டாரு. பிரியா வந்து சந்தடி கேப்ல பாப்பா இங்க வச்சிருந்த மருவை பிடிச்சி பிடிங்க வச்சிருக்கீங்க. ஓ அதுவா? அது இல்ல, நான் அவரோட ஃபாலோயர் முன்னாடி. அதுக்கப்புறம் திடீர்னு ஐயா உங்களை காணலியே ஐயா அப்படின்னு சொல்லிட்டு தான் திருப்பி வந்து யார பத்தி பேசிட்டு இருக்காங்க? உங்களதான் நீங்க வச்சிருந்த மருவை பிடிச்சி எடுத்துட்டாங்க சந்தடி கேப்ல. கவனிக்கலையா? சந்தோஷம். இல்ல, நான் அவரை முன்னாடில இருந்தே அப்படிதான் அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கேன், அவருக்கு தெரியும். நம்மளுக்கு சம்பந்தம் இல்லை இதுக்கு அதுக்கும் கொடுங்க. அவர் கேட்காத மாதிரி அப்படியே உட்கார்ந்து பாரு. தாத்தா இருக்கும்போதே அந்த கொஸ்டின் கேட்கலாம் இருந்த கடைசி கொஸ்டின் தான் என்னோடது. சரி தாத்தா போயிட்டனால டாம்கிட்ட கேக்குறேன். டாம் ஒரு நிமிஷம் இருங்க பாப்பா. அதுக்குதான் சொல்றேங்கயா, இன் பிட்வீன் அன்மியூட் பண்ணி மத்தவங்க பேசிடாதீங்க. ஏன்னா அவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஒருத்தவங்க வந்து டக்கு டக்குன்னு கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. ஓகே, அது எல்லாருமே என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. அதனாலதான் நாங்க ஆரம்பத்திலேயே வந்து டிஸ்க்ளைமர் எல்லாம் கொடுக்குறோம். கொடுத்தாலும் வந்து உள்ள குதிச்சிடுறீங்க. பட் ஓகே இனிமே பாத்துக்குங்க. சொல்லுங்க பாப்பா, என்ன கேள்வி?
இல்ல இவர் ஐஸ் ஐஸ் அவங்க நீங்க கேட்டது கேளுங்க தான். கேளுங்க. ஐஸ் 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 நீங்க கையை இறக்கி விட்டுருங்க. அடுத்து நீங்க தான். சொல்லுங்க சொல்லுங்க பாப்பாய். இல்ல இப்போ அவர் தாத்தாட்ட என்ன கொஸ்டின் கேட்கறதுன்னா, இப்போ அன்ஷிதா வந்து நல்லா பிளான்லாம் பண்ணி கடைசியில வந்து யார் பொம்மை எடுத்துட்டு போனாங்கன்னே தெரியாம எலிமினேட் ஆயிட்டாங்க இல்லையா? இந்த கிரட்ஜஸ் ஆமா. இருந்ததுனால இதே மாதிரி தாத்தாட்ட என்ன கேட்கறதுன்னா, அவரோட சீசன்ல சனம் இந்த கிரட்ஜஸ் மாதிரி வச்சு ப்ளே பண்ணதுனால தான் எலிமினேட் ஆனாங்க. அதே மாதிரி தான் இப்போ அன்ஷிதாவும் ஆயிடுவாங்களோ அப்படின்னு கேட்கலான்ட்டு இல்ல இருந்தேன். நீங்க உண்மையிலேயே சொல்லுங்க, யாருடைய பொம்மையை எடுத்துட்டு போனது தெரியாம அவங்க நின்னாங்களான்ட்டு. இல்ல அவன் கேட்கும்போது தெரியலன்னு சொல்லியிருந்தாங்க ஸ்டார்டிங். அது வந்து பொய். 100% தெரியும். அது பித்தலாட்டம் அது சார். பொய், அது பித்தலாட்டம் தெரியுது. தான். இல்ல நான் என்ன ஆமா. சொல்றேன்னா, அந்த கிரட்ஜஸ்னால தானே அவங்க அப்படி அப்படி வேர்ட்ஸும் அப்படி வருதுங்கிறேன் நான். ஆக்சுவலா போய் அன்ஷிதா பேசுறதும் பொம்மை உள்ள போல, வெளியில இருக்கு. இது வந்து நம்ம ஃபவுல் கேமா மாத்தி நம்ம பொம்மையை திரும்பி ரீமேட்ச் வைக்கிற மாதிரி பண்ணணும்னு தான் அன்ஷிதாவுடைய பிளான் அங்க. நம்ம இப்போ நிறைய பேரை நம்ம இங்க கிளவர்னு சொல்றோம், கேமர்னு சொல்றோம். இதெல்லாம் சைலண்ட் கில்லர். அன்ஷிதா, பவித்ரா, இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் இப்பதான் எக்ஸ்போஸ் ஆகுறாங்க. 51வது நாள்ல எக்ஸ்போஸ் ஆகுறாங்க. இவங்கெல்லாம் எப்பயோ எக்ஸ்போஸ் ஆகி எலிமினேட் ஆயிருக்க வேண்டியது. கடைசியில தலைவன் ரஞ்சித் ஜெயிக்க போறாப்ல டாஸ்க்கு. இருங்க, எங்க ஜோ வந்திருக்காப்ல. ஜோ கிட்ட உங்களோட கேள்விகள் கேட்கலாம். ஐயா ஜோ, இரு இப்பதான் வந்த டாம் ஒரே நிமிஷம் டாம் பேசிட்டோம். டாம் ஒரே ஒரு ஜோக் மட்டும் நான் சொல்லிட்டு இறங்கிடுறேன். என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல. இன்னைக்கு இப்போ வந்து லைவ்ல வந்து சத்யாவை காமிச்சிட்டு இருக்காங்க. அவர் வந்து லெஃப்ட் பிரெயின் வந்து யோசிச்சா ரைட் பிரெயினை கொஞ்சம் ஃப்ரீயா வச்சுக்கணுமா, அப்பதான் என்ன நடக்குதுன்றத அவர் அப்சர்வ் பண்ணி அவர் விளையாடுவாரா. ஐ வாஸ் லைக் what the hell. முதல்ல பிரியா பிரெயினை முதல்ல எடுத்துட்டு வர சொல்லுங்க. வீட்டுல வச்சுட்டு கழட்டி வச்சுட்டு அதுதான் வந்திருக்காரு. அதான் மேல்மாடி காலின்னு இன்னைக்கு அவருக்கு கொடுத்தாச்சு. அதுல where's your brain guys, just go find it out. அப்புறம் டாம் இன்னொன்னு சொல்லணும்னு நினைச்சேன். இப்போ வர்ஷினியும் வந்திருந்தாங்க. நம்ம இந்த ஸ்பேஸ்ல வந்து அவங்க ஒரு செலிபிரிட்டி, அவங்க உள்ள போயிட்டு வந்திருக்காங்க. இது ஏற்கனவே ஒரு மேட்டர் வந்து பெரிய பிரச்சனையாச்சு. அதனால அவங்க வந்தோடனே சொல்லியிருக்காங்க, சௌந்தர்யா ஃபேன்ஸும் பிஆரும் போட்டு அடிச்சாங்கன்ட்டு. இந்த பிஆர்ன்ற வேர்டெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணா நல்லா இருக்கும். அது அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் தானே. இப்ப நம்மளே வந்து பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்ல முடியாது. அவங்க ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆயிடுவாங்க அப்போ அந்த இடத்துல. புரியுது உங்களுக்கு? அப்படின்னா ஐயா எங்க ஃபேட்மேன் ஐயா கூட தான் வராப்ல. ஐயா வந்து பேட்மேன் ஐயாக்கும் அதுதான் அவருக்கு நடந்தது தான் சொல்றேன் நான். அவருக்கும் விஷ்ணுக்கும் இது பிரச்சனையா போயிடும். அது தேவையில்லாத வேலை நம்மளுக்கு. ஓகே 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 பாத்துக்கலாம். எஸ் ஹாய் ஜோ. பாப்பா இன்ஃபார்ம் பண்ணிடுங்க கொஞ்சம். பாப்பாய் சொல்லிடுவாப்ல. பாப்பாய் ஜோ நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. வர்ஷினி இப்பதான் வந்து பேசிட்டு போனாங்க. நோ ப்ராப்ளம். வர்ஷினி வெளில வந்த அப்பவே என்கிட்ட பேசிட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதத்தான் நானும் சொல்ல வந்தேன். அடுத்து இதைத்தான் சொல்லுவீங்க. ஓகே ஓகே. இப்ப எப்படி ஜோ கொடுக்குறாங்களா? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? வர்ஷினி கொடுப்பாங்க. ஏங்க இந்த லாஸ்ட் இன்டர்வியூ நான் தான் ஸ்கிப் பண்ணேன். நான் வந்து இதுக்கு போயிட்டேன், பாண்டிச்சேரிக்கு போயிட்டேன். நான் ரிவ்யூலே சொல்லியிருப்பேன், 2 நாள் நான் பாண்டிச்சேரி போகிறேன், அதனால இன்டர்வியூ எடுக்க முடியாது, மன்னிச்சிருங்க மக்களேன்ட்டு. ஆக்சுவலா இன்டர்வியூக்கு கொஸ்டின் போட்டேன். ரியா அவர்களுக்கு என்னென்ன கேள்வி கேட்கணும்னு நான் ட்விட்டர்ல எப்பயும் போடுவேன்ல போகும்போது. ஒரே ஒரு ஆள் தான் கமெண்ட் வந்துருந்துச்சு. அதை ஓபன் பண்ணேன். அவங்க கிட்ட கேள்வி கேட்க ஒண்ணுமே இல்லை, அதான் கமெண்ட். அதுக்கப்புறம் நான் என்ன பேசுறது? ஓகே. கேள்வியா ஆமா இல்ல. ஏன்னா அவங்க லாஸ்டா வெளியில வரும்பொழுது கொஞ்சம் பாவமா இருந்துச்சு. when she was just explaining அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் சொல்லும்பொழுது உண்மையாலுமே பாவமா இருந்தது. பட் டு பி ஹானஸ்ட் நிறைய இடத்துல வந்து அவங்க கிட்ட பெருசா கேள்வி கேட்கறதுக்கு இல்லன்றது உண்மைதான் இல்ல. அதை நம்ம மறுக்க முடியாது. அதனால பேசிக்கலா அந்த அன்னைக்கு நான் ஊர்ல இல்லாத காரணத்தினால் அதை பண்ண முடியவில்லை. மற்ற வர்ஷினி அவர்களை கண்டிப்பாக எடுப்பேன். ஓகே ஓகே ஓகே. தேங்க்ஸ் தேங்க்ஸ். ஐஸ் இருக்காங்க. இதே மாதிரி ட்வீட் போடுவேன். அப்ப நீங்க கொஞ்சம் கமெண்ட்ஸ் எல்லாம் போடுங்க, யார்கிட்ட என்னென்ன கேட்கணும்னு. டெஃபினட்டா. அதாவது ப்ரோ, நீங்க ட்வீட் போட்ட கமெண்ட்ஸ்ல வந்து கேள்வி எல்லாம் கேட்க மாட்டாங்க. ஆனா ஸ்பேஸ்ல வந்து உட்கார்ந்தா வந்து நிறைய கேள்வி கேட்க வருவாங்க. இப்ப நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? உங்க இன்டர்வியூக்கு நாங்க கேள்விகள் தர மாட்டோம், அந்த கெஸ்ட் நீங்க ஸ்பேஸுக்கு வாங்க, நாங்களே நேரா கேட்டுக்கிறோம், எங்களுக்கு மீடியேட்டர் வேணாம் ஐயா அப்படின்றீங்க. அதான சால்வேல் சாம் இந்த மாதிரிலாம் வந்து அப்பப்ப கொஞ்சம் பண்ணிடுவாப்ல. என்னது 100%? எங்க தம்பி? இல்ல இப்போ ஒருத்தர் வந்து கேட்டாரு கேள்வி, வர்ஷினி வந்திருக்கும் போது, உள்ள ஜாக்லின் அழகா இருந்தாங்க. அழகா இருக்காங்க.
நான் தெரிச்சுட்டேங்கய்யா. வர்ஷினி வந்து உட்காந்துருக்காங்க அவங்க கிட்ட. ஒரே ஒரு கேள்விதான். உங்க கேம் பத்தி நான் பெருசா கமெண்ட் பண்ணல. உள்ள ஜாக்லின் வந்து கேமரால அழகா இருக்காங்களா? இல்ல உள்ள அழகா இருக்காங்களா? அப்படின்னு சொல்றாப்புல. அவங்க ஒரு செகண்ட்ல எனக்கு என்னடா ஒரு நியாயம் வேணாமாடான்னு அவங்க திகைச்சு போயிட்டாங்க. இப்ப தெரியுதா ப்ரோ ஆம். ஃபன்னு ஸ்பேஸ்ல இது ட்வீட்ல போட்டா அந்த ஃபன் இருக்காது. ஆமா. ஆனா வர்ஷினி விளையாடவே இல்ல. அவங்கள்ட்ட என்ன கேள்வி கேட்கறது? அவங்களே சொன்னாங்களே போகும்போது, இட் டேக்ஸ் மீ சம் டைம் டு கெட் யூஸ்ட் டு ஸ்டஃப்ன்னு. அப்புறம் நம்ம என்ன பேச முடியும் அவங்கள்ட்ட? ரைட். சாம், ஒரே ஒரு கொஸ்டின் நான் வந்துட்டு ஜோ கிட்ட கேட்டுக்கிறேன். இந்த கிரிஞ்ச் பேபி சிட்டரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஜோ? இப்ப இந்த லைவ்ல கிரிஞ்ச் பேபி சிட்டிங் போயிட்டு இருக்கு. ஃபுட் ஊட்டின்னு இருக்காங்க பேபி சிட் பண்ணி. யாருங்க? விஷால் தர்ஷிகாவாங்க? ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. எனக்கு என்ன முத்து சாச்சனாவும் ஓடிட்டு இருக்கா. எனக்கு ஒரே கன்ஃபியூஷன் ஆஃப் இன்ஃபியூஷனா இருக்கு. அதனால பேரை சொல்லிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். மக்களே அது கிரிஞ்ச் லவ் கண்டென்ட் இல்ல, ஃபேக் லவ் கண்டென்ட். நீங்க தான் பேசி அதை வந்து ரியலா ஆக்கிட்டு இருக்கீங்க. அது அப்படியே நாங்க லவ் கண்டென்ட்னே சொல்லல, நாங்க பேபி சிட்டிங் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றேன்ல. ஊட்டி தான் அதான் நீங்க பேபி செட்டிங்னு எனக்கு பேபின்னு சச்சனா கிட்ட போயிட்டாங்க. மக்களே என்ன மன்னிச்சிருங்க. அந்த குழந்தை கிட்ட என் மைண்ட் போயிடுச்சு. சரி, இப்ப தர்ஷிகா மேட்டருக்கு வருவோம். அத நீங்க என்னத்தன்னு எனக்கு கமெண்ட் பண்ண சொல்றீங்க? நீங்க சொல்லுங்க, நியாயமா சொல்லுங்க. இத பண்ணணும் முடிவோட வந்து இத பண்ணிக்கிட்டு இருக்காங்க இருக்கு. ஆனா இல்ல, அவங்களை கூப்பிட்டு கேட்டீங்கன்னா எஜே சூர்யாம தான் பேசுவாங்க. அதனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவங்களே உள்ள இருக்காங்க ஆனா இல்ல அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு கடந்து போயிடுவோம். இல்ல ஜோ, தயவு செய்து நீங்க விஜய் டிவிக்காவது சொல்லுங்களேன். இதை யாருமே ரசிக்கிறது இல்லன்னு. இது டெய்லி ஒரு 1 or 2 ப்ரோமோஸ் வந்துடுது. இரிட்டேட்டிங். இதேதாங்க இப்ப கமெண்ட்ல ஒருத்தர் சொன்னா என்னோட ரிவ்யூல இந்த மாதிரி நீங்க வந்து விஜய் டிவில போய் சொல்லுங்கன்ட்டு. நான் இப்போ உங்களுக்கும் சேர்த்து சொல்லிக்கிறேன். நான் விஜய் டிவில போய் நான் சொல்றதை கேட்பாங்க நீங்க நினைச்சீங்கன்னா ஐ டோன்ட் நோ ஹவ் யூ ஆர் திங்கிங் லைக் தட். அப்படி நான் கேட்டேன்னா அவங்க எனக்கு 2 பீஸ் மீன் வைக்கிறாங்க. இன்டர்வியூ எடுக்க வரும்போது ஒரு மீனை குறைச்சிருவாங்களே தவிர நான் ஹவு மீன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரணும். அவங்க மாதிரிதான் பண்ணுவாங்க. நீங்க தலைக்கு நின்று முட்டி இது பண்ணாலும் அவங்க பண்ணுவாங்க. பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் வேணாம் அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் வீக்கே சொன்னேன். ஆனா அது 7வது வாரம் தான் அவங்களுக்கு புரிஞ்சிச்சு. ஓகேவா? சோ அவங்க பேசிக்கலி அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை பார்த்து மாத்திப்பாங்க. சோ அதுக்குன்னு ஒரு டீம் இருக்கு. நீங்க மக்களாகிய நீங்க நிறைய பேர் அதை உங்களுக்கு விஜய் டிவியை டேக் பண்ணி இதை மாத்துங்க, இதை அவாய்ட் பண்ணுங்க நீங்க சொன்னா கூட செய்ய வாய்ப்பு இருக்கு. அப்படின்றது என்னுடைய தாட். இல்ல அதுதான் ஒரு லேட்டா தான் பண்ணுவாங்க. இப்ப எப்படி நம்ம பிக் பாஸ் வீட்ல கண்டஸ்டன்ட் அமைச்சு எனக்கு டைம் வேணும் நான் பெர்ஃபார்ம் பண்றதுக்குன்றாங்க சொல்றாங்க வர்ஷினி. அந்த மாதிரி அவங்களுக்கும் டைம் வேணும். எனக்கு தெரிஞ்சு நம்ம மக்களுடைய கோரிக்கையை கண்டிப்பா நிறைவேற்ற மாட்டாங்க. ஏன்னா வந்து நம்ம வந்து இங்க வெளியில உட்காந்து நம்ம ட்வீட் போட்டு ப்ராப்ளம் ஆக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அவங்களுக்கு டிஆர்பி ஏறிட்டே இருக்கணும்ன்றதுனால மாற்ற மாட்டாங்க. அது எக்ஸ்ட்ரா அவங்களுக்கா தோணி இது டிஆர்பி குறையுதுன்னு வரும்போது தான் மாற்றுவாங்க. இல்ல சிம்பிள் தான். சாமுக்கு ஒரே ஒரு பதில் தான் டாம், ஒண்ணும் இல்ல. இப்ப மட்டும் டிஆர்பி அப்படியே உச்சியில போயிட்டு இருக்கு. ஏன் சாம் காமெடி பண்றீங்க? இல்ல அதுதான் இப்ப நம்ம பேசுறோம்ல. இங்கே பாருங்க, அந்த வந்ததுல இருந்து ஒரு 10 பேர் கேட்டாங்க அந்த கிரிஞ்ச் லவ். சாம் ஆக்சுவல் நான் ரியாலிட்டி சொல்லவா? டிஆர்பி அப்படின்றது நீங்க நாம நினைக்கிறோம், நம்ம பார்க்க மாட்டோம், நாம அதை இது பண்ண மாட்டோம்னு கேட்கிறோம். அதெல்லாம் கிடையவே கிடையாது. இன்னைக்கும் ஊர்ல இருக்கிறவங்க, ரூரல் ஏரியால இருக்கவங்க அத்தனை பேரும் லைவ் பாக்குறாங்க. நீங்க லைவ் ஓபன் பண்ணி பாருங்க. இன்னைக்கு 1 லட்சம் பேர் கிட்டத்தட்ட பார்த்தாங்க லைவ். அதுதான் சொல்றேன். இந்த 50 நாள் இதுவா இருக்கான்னு கேளுங்க. இந்த 50 நாள் பாத்தீங்கன்னா 45,000, 10,000, 15,000 அளவுக்குலாம் போச்சு. ஒண்ணு நல்லா புரிஞ்சுங்க. பேசிக்கலி இப்ப நான் இப்ப லைவ் ரிவ்யூ பண்றேன்ல, நான் ரிவ்யூ பண்ணும்போது 1600 பேர் வாட்சிங் இருக்கும். ஓகேவா? பட் ஓவரால் வியூ அப்படின்னு பாத்தீங்கன்னா 20,000 பேர் இருக்கும். ஏன்னா 1600 பேர் பார்த்தாங்க, அப்புறம் 20,000 பேர் இருக்குன்னா வந்துட்டு பார்த்துட்டு போயிடுவாங்க. ஓகேவா? சோ உள்ள நீங்க 5 நிமிஷம் இருக்கீங்களா, 10 நிமிஷம் இருக்கீங்களா, அது எல்லாமே பணம். உங்களுக்கு ஒரு ஹாட் ஸ்டார்ல நீங்க ஒரு 5 நிமிஷம் பாத்தீங்கன்னா அதுவும் பணம் தான். சோ நீங்க ஓவராலா நீங்க அந்த வியூ கவுண்ட் எடுத்துக்காதீங்க. லைவ் வாட்சிங் ஒண்ணு,
பட் ஓவரால் வாட்சிங்ன்றது ஒண்ணு. அதெல்லாம் அவங்க வந்து ஈஸியா ஒரு நாளைக்கு 1 கோடி பேருக்கு மேல டச் ரீச் பண்ணிடுவாங்க. ஓகே. காட் இட், காட் சோ இட். அதுதான் ஆக்சுவல் ரியாலிட்டி. பாப்பாய் இல்லங்கறாரு. அதெல்லாம் இல்லங்கயாங்கறாரு. பாப்பாயிட்ட கேளுங்க. என்ன பாப்பாய்? ஐயா இல்ல இல்ல பாப்பாய் அன்மியூட் பண்ணி பேசுங்க. இல்ல இல்லன்னு சொல்றீங்களே. இல்லைங்க, அவ்வளவுதான். இல்ல அவ்வளவுதான். இல்ல அவ்வளவுதானா? பாப்பாய் வந்து ஜோ இல்ல மாறு அவ்வளவுதான். இடத்துல இருக்காருங்கயா. ஏங்க ஆமா, அவரு ஜோ பாப்பாய் வந்து அவருக்கு மாறு தெரியாது, இடத்துல அவர் என்ன இருக்காரு. பிளாக் பண்ணியிருக்காருல்ல, அதனால தெரியாது அவருக்கு. அப்ப பாப்பாய பிளாக் பண்ணிருக்கேன், ஸ்மிதாஸ் அவங்களையும் பிளாக் பண்ணிருக்கேன். ஓகே. 2 பேர் பிளாக்ல இருக்காங்க. ஏதாவது சேட்டை பண்ணிருப்பாங்க. மோசமான ஆட்கள் தான் கொஞ்சம். சரி. அது பிரச்சனை இல்லை. ஐயா, நம்மளுக்கு வேணாம் அப்படின்னு பிளாக் பண்ணிடுவோம். நான் வந்து எதுவுமே அன்பார்லிமெண்ட் வேர்டெல்லாம் எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன், உங்களுக்கு தெரியும்ட்டான். எதுக்கு பிளாக் பண்ணாலும் தெரியல எனக்கு. சரி விடுங்க, கிளியர் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, எனக்கும் ஞாபகம் இல்ல பாப்பாய், ஒன்னும் பிரச்சனை இல்ல. எனக்கும் ஞாபகம் இல்லை. ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 38,000 பேரை பிளாக் பண்ணி வச்சிருக்கேனா, அதனால எனக்கு ஞாபகம் இல்ல. டாம பிளாக் பண்ணலையா ஜோ? புரியல. அதுக்கான ஆப்ஷன் தான் ரொம்ப நேரம் தேடிட்டு இருக்கேன். இல்ல ஜோ, புரியல எனக்கு. இல்ல நானும் ஃபாலோ பண்றேன், ஜோ ஃபாலோ பண்றாப்ல. அதுக்கான தருணம் அமையலங்க. டாம பிளாக் பண்ணிட்டா இந்த மாதிரி ஃப்ரீயா வந்து இங்க கொஸ்டின் கேட்க முடியாது. சொல்லுங்க என்னென்ன சொல்றீங்களா, என்னென்ன சொல்றீங்களோ எல்லாமே சொல்லுங்க நீங்க பாட்டுக்கு. ஐஸும் ரொம்ப நேரமா நானும் ஐஸ பேச விடலாங்கிறேன். சென்டர்ல சரி, பேசுறீங்க. சொல்லுங்க ஜோ. இல்ல ஓகே சார், ஐஸ் மன்னிச்சிருங்க. இந்த 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 புனிதமான குரூப்ல தான் ரவீந்தர் பிரதருக்கும் விஷ்ணுவுக்கும் சண்டை வந்துச்சா? இல்ல இது இல்ல. அது வந்து ஸ்ப்ரெட் நெகட்டிவிட்டி, பாசிட்டிவிட்டின்னு ஒரு ஸ்பேஸ். அதுல நான் கூட அவர் ஏதோ ட்வீட் போட்டிருக்கும் போது இல்ல அது பாசிட்டிவிட்டி நெகட்டிவ் தெரியல, அந்த கண்டென்ட் நான் கேட்கல. பட் நான் ட்வீட் பார்த்தேன், 2 பேரோட ட்வீட்டும் ஏமி ராய் வீழ்ற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, இல்ல விஷ்ணு வராரான்னு கேட்பாருங்க. இல்ல அந்த ட்வீட் போட்டிருந்தாரு. ஆக்சுவலா விஷ்ணு வந்து சௌந்தர்யா இல்ல புரியல. இப்ப என்ன ஏன் கூட சண்டை போடுறதுக்கு விஷ்ணு கூட்டு வராரு? ஹலோ வராரான்னு கேட்டு வருவோம், இருங்க ஜோ. இல்ல ஒரு ஃபன் நோட்ல சொன்னேன். விஷ்ணு வந்து சௌந்தர்யா பிஆர், நான் முத்து பிஆர்னு போட்டிருந்தாரு. நான் கீழே கமெண்ட் போட்டிருந்தேன். அப்ப அருணுக்கு அர்ச்சனா பிஆர், அர்ச்சனாக்கு விஜேஎஸ் பிஆர்னு போட்டிருந்தேன். அவரோட பாயிண்ட் வந்து பதிவு பண்ணிட்டாப்ல. அவர் இல்ல ஆக்சுவலா அவர் போட்ட ட்வீட் போன வியூஸை விட நான் போட்ட கமெண்ட் வியூஸ் தான் ஜாஸ்தியா போயிட்டு. எஸ், ஜோ வந்து இதுல நான் எதுவுமே பதில் சொல்ல மாட்டேங்க. நீங்க பேசுங்க, நான் மியூட்ல இருந்துக்கிறேன். ஏன்னா நீங்க வந்து எனக்கு நான் ஐஸோட கேள்விக்கு போயிடுறேன். சொல்லுங்க ஐஸ். இல்ல எனக்கு கேள்விலாம் இல்ல. எனக்கு இன்னைக்கு ஷோ பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, இஃப் அன்ஷிதா இஸ் டேக்கிங் அ ஸ்டாண்ட், வாட் எவர் ஸ்டாண்ட் மைட் பி, அவங்க மஞ்சரி வர வேண்டாம்னு நிக்கலாம், இல்ல தீபக் வரணும்னு நிக்கலாம், வாட் எவர் ஸ்டாண்ட் தட் ஷி மைட் பி ஸ்டாண்டிங் ஆன், சேம் திங் ஜாக்குலின் டிட். பட் அது வந்து ஏன் அதை வந்து அவ்வளோ வன்மமா வந்து அப்படி யோசிக்கணும்லாம் எனக்கு புரியல. ஏன்னா இவங்க மட்டும்தான் அப்படியே ஒழுங்கு இதுவா இருக்கணும், மற்றவங்கெல்லாம் வந்து அப்படியே இவங்க என்ன சொன்னாலும் மண்டையாடிட்டு போகணுங்கிறதுக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளெல்லாம் வரணுங்கிற அவசியமே இல்லை. அது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வெளில பண்ணிக்கோங்க அன்ஷிதா. ஹூ இஸ் ஆஸ்கிங் யூ? ப்ளீஸ் கோ. நோபடி இஸ் ஆஸ்கிங் யூ. ஜோ கிட்ட கேள்வி என்னன்னா, இதுதான் என்னோட ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே திஸ். எனக்கு ஜோ கிட்ட கேள்வி என்னன்னா, இந்த வாட்டியாவது பசங்களை அனுப்புங்களேயா. ரஞ்சித்து, சத்யா, அப்புறம் சிவகுமார் இவங்கெல்லாம் சும்மா உட்காந்துட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ள. ஏதாவது ஒரு டபுள் எவிக்ஷன்னா கூட நல்லா இருக்கும். ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்க விஜய் டிவி கிட்டக்க, எந்த மால் ஷைன் கிட்டக்க. இல்ல அதான் மறுபடியும் சொன்னேன், என் மீன் துண்டுக்கு எல்லாரும் பிரச்சனை பண்றீங்க, மீன் தரமாட்டாங்க பாத்துங்க. நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், நான் அந்த பிக் பாஸ் உடைய வாட்ச்மேன் கிடையாது வெளில அனுப்புறதுக்கு. அவங்க முடிவு பண்றதுதான். நீங்க இந்த அன்அபிஷியல் ஓட்டிங்க நம்பாதீங்க, ஒரு பையன் கன்ஃபார்ம்டா அதை வடி தூக்குவாங்க. ஓகேவா? டபுள் எலிமினேஷன் அப்படின்றது இருக்குமா அப்படின்றது கேட்டீங்கன்னா, இருக்க வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. ஆக்சுவலா அர்ணவ இன்டர்வியூ எடுக்க போகும்போதே சொன்னாங்க டபுள் எவிக்ஷன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னாங்க. நானும் அதை நம்பி பேசினேன், ஆனா பண்ணல, இப்போ வரைக்கும் பண்ணல. அதனால ஆனா டபுள் எலிமினேஷன் பண்ணாதான் இனிமே ஷோ ரன் ஆகும். ஏன்னா அத்தனை பேர் வீட்டுக்குள்ள இருக்காங்க. இன்னும் 7 வாரம் தான் இருக்கு. 7 வாரம் இல்ல, 6 வாரம் தான் இருக்கு.
6 அதுதான் வாரத்துல கேட்க 12 வந்தேன். பேரை ஏன்னா வெளில அனுப்பணும். அப்ப ம் யோசிச்சு பாருங்களேன், நீங்க 12 பேரை 6 வாரத்துல வெளில அனுப்பணும்னா 6 வாரமும் நீங்க டபுள் எலிமினேஷன் தான் ஓட்டணும். இதுல நீங்க 2 பேர் அர்ணவ வேற உள்ள கூட்டு வரீங்க, ஒயில்டு கார்டுன்னு ஒரு நியூஸ் பரவுது. திருப்பியுமா? ரவீந்திர ஆமா, அந்த ரவீந்திர நியூஸ் பகர் அவரே வராருன்னு அது ஒரு பரப்புறாரு. நியூஸ் பரவுது. அவரே அந்த பரப்பிக்கிறாரு. அப்படியாவது என்ன உள்ள விடுவாங்களான்னு நினைக்கிறாரோ என்னமோ, அது அவர் பிரச்சனை. ஓகேவா? தர்ஷா குப்தா வருவாங்கன்னு அவங்க நம்புறாங்க ஸ்ட்ராங்கா. இந்த மாதிரி எல்லாரும் நம்புறாங்க. கண்டிப்பா லாஸ்டா ஒரு சில பேரை உள்ள அனுப்புவாங்க பொதுவா. ஆனா இந்த வாட்டி எனக்கு தெரிஞ்சு டபுள் எவிக்ஷன் வைக்கலன்னா ரொம்ப 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 கஷ்டம். இல்ல அதனால இவங்க 2 டிக்கெட் சொல்லுங்க. சாரி, இவங்க 106 நாளுங்கிறத வந்து இந்த கோட பிரிச்சதுலே 106 நாளுக்கு மாத்திட்டாங்களா? இல்ல முன்னாடிலேருந்தே 106 நாள்னு கணக்கு பண்றாங்களான்னு இல்ல எனக்கு மொத்தமாவே புரியல. 106 நாள் தாங்க. மனசாட்சி தவிர்க்க இல்லைங்க ப்ளீஸுங்க. நான் பாதி கடலை காணிட்டேன், பாதி கடல் ரிவ்யூ பண்ணிட்டு ஓடிடுறேங்க இந்த சீசனை. நீங்க எக்ஸ்டெண்ட் எல்லாம் பண்ணிடாதீங்க ப்ளீஸுங்க. ஆனா ஜோ உங்களுக்கு இது இத்தனை 7 சீசன் பண்ணிருப்பீங்க இல்லையா? இதுல 7 எந்த சீசன் எல்லாம் சீசன் பண்ணங்க. நான் கிட்டத்தட்ட கடைசியில பண்ணல? 3வது சீசன்ல சூப்பர் மாடலுக்காக உள்ள தெரியாம இன்டர்வியூ கொடுத்துட்டேங்க. ஆமா. அதுல ஆக்சுவலி 4வது ஜோ சீசன்ல நான் இந்த உங்கள ரெகுலர் பாத்திருக்கேன். ஆக்கிட்டாங்க. ஐயா நான் உங்கள பாத்திருக்கேன். எங்க தெரியுமா பாத்திருக்கேன்? வேளச்சேரியில கல்லி சாய்ன்னு சொல்லி ஒண்ணு இருக்கும்ல, அந்த டர்னிங்ல ஆமா கேரட் லைன் பக்கத்துல. அதுல வந்து நான் ஆமா வந்து டீ குடிச்சேங்கய்யா. நீங்களும் வந்து டீ குடிச்சிட்டு இருந்தீங்கய்யா. ஆமா பார்த்தேன் ஐயா. சரி எதுக்கு இது எப்ப நடந்துச்சு? இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேங்கய்யா. ரைட் ஓகே. அங்க ஃபீனிக்ஸ்ல கொஞ்சம் ஈவென்ட்ஸ் பண்ணுவேன். ஓகே எப்பவுமே ஓகே அந்த கடையில தான் வந்து டீ குடிச்சிட்டு போவேன். ஓகே ஓகே ஓகே. என் பக்கத்து டேபிள்ல தான் உட்கார்ந்து இருந்தீங்க. நான் ஹாய் சொல்லலாமா வேணாமா, அப்புறம் நம்மள கேவலமா நினைப்பாரா எதுக்கு அப்படின்னு ஆச்சா சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வந்துருக்கேன். ஏன் கேவலம் எல்லாம் ஆல் ஆர் ஈவென்ட்ஸ் என்னங்க. சரி 2 சரி கொம்பாங்க முளைச்சிருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. ஓகே. இன்னைக்கு நான் வந்து ஒரு விஷயம் நோட் பண்ணேன். லைவுக்கும் இதுக்கும் நான் ஒரு ட்வீட்டா கூட போட்டிருந்தேன். என்ன அப்படின்னா, முத்துக்குமரன் எலிமினேட் ஆகும் பொழுது இல்ல மஞ்சரி கீழே விழுந்தாங்கல்ல, அந்த ஒரு மேட்டர்ல யாருக்கு அதிக பங்கு இருக்குன்னு நீங்க பாத்தீங்களா அப்படி சொல்லி நான் கேட்டிருந்தேன். ஓகே, அது யாரு பண்ணனால அப்படின்னு சொல்லி அதை நீங்க பாத்தீங்களா? 1 ஹவர்ல வந்து அதை கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணிட்டு திப்பு 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 இல்லைங்க, திப்புன்னு ஓடுற மாதிரி போட்டாங்க. நான் 1 ஹவர் மட்டும் தாங்க பார்த்தேன். அதை மன்னிச்சிருங்க. ஓகே, லைவ்ல என்ன நடக்குதுன்னா 24/7 பாக்குற அளவுக்கு எனக்கு பொறுமை இல்ல. பொதுவா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு கட் பண்ணி காட்டுறதுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. அதுல ஓகே ஒரு 200 பேர் இருக்காங்க. அவங்க நிறைய கட் பண்ணி அவங்க பேசிப்பாங்க. அந்த ஓகே குரூப்ல போய் கருத்துக்களை கவிவிட்டு வந்து ரிவ்யூ பண்ணி முடிச்சிருக்காங்க. நல்லது. இத வந்து அப்படியே இப்ப ரெக்கார்ட் பண்ணி போட்டுருவாங்க. அது உங்களுக்கு தெரியும்ல? இல்ல புரியல. இல்ல அப்படிதாங்க ஓகே. பண்றாங்க. இல்ல அது உண்மைதானே. அதை நான் என் ரிவ்யூலயே சொல்லியிருக்கேன், பிரச்சனை இல்ல. பட் ஓகே. லேட் ஆயிடுச்சு. இல்ல ரெக்கார்டு என்னன்னா அருண் ஸ்பேஸா? இப்ப எப்படி பேசுறேன்னு மட்டும் பாருங்க நீங்க. அருண் வந்து பண்டையில என்ன இருந்த ரெக்கார்டா? பண்ணுவாருன்னா கொண்டைய வந்து மறந்துட்டாரு ஜோ. இருங்க ஐயா. அருண் வந்து என்ன பண்ணுவாருன்னா குடுகுடுன்னு ஓடி வருவாங்க. அந்த வாசக்கதவுலயே கைய வச்சு நிறுத்திப்பாப்ல அருண் ஃபர்ஸ்ட். அதனாலதான் வந்து மஞ்சரி உழுவுவாங்களே. மஞ்சரி சிவகுமார் இந்த பக்கம் தள்ளிடுவாரு. சாச்சனா அடியில பூந்து 2 பேருமே யாரு அவங்க பேர் என்ன, சாச்சனா அண்ட் ரஞ்சித் வந்து தள்ளிடுவாங்க. ஓகேங்களா? அருண் வந்து ஸ்டாப் பண்ணல அப்படின்னா மஞ்சரி அந்த இடத்துல விழுந்திருக்க மாட்டாங்க. அப்புறமேட்டு அவருக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி தலைவன் அப்படியே ஒதுங்காப்புல வந்து நின்னுட்டு யாரோடது போல முத்துக்கு மருந்து போலயா ஓகே அப்படி நின்றுவாப்ல. டேய் இத வந்து 1 ஹவர்ல வந்து கட் பண்ணிட்டாங்க. எக்ஸாக்டா அவர் கையை வச்சு மறைக்கிறாரு பாத்தீங்களா, அதை கட் பண்ணிட்டாங்க. ஐ குட் சி நிறைய இடத்துல அருண் வந்து சில சில்மிஷ வேலைகள் எல்லாம் பண்றாப்ல இல்ல, அதெல்லாம் வந்து டெலிவிஷன்ல வரவே மாட்டேங்குது. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன ஜோ? 3 இடத்துலங்க. அந்த பிளாக் பண்ணது ஒரு இடம். ஆமா சாக்சனா ஒரு வாட்டி அந்த என்னமோ கிழிச்சிச்சு தொடைய கிழிட்டாங்கன்னாங்கல்ல, அந்த ஆமா அதுலயும் ஆமா பக்கத்துல இருந்தது அருண். அதுக்கு ஆமா முன்னாடி விஷால் ராயன் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நடுவுல பூந்து விஷால் சட்டையை இழுத்தது அருண். ஆமா 3 இடத்துலயுமே பண்ணிட்டு தலைவர் என்ன சொல்லுவாரு, யோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க, இந்த மாதிரி அடிச்சுக்காதீங்க, சேஃபா விளையாடுங்க. இல்ல இல்லங்க ஃபர்ஸ்ட் அத வந்து நம்ம ஜோ கிட்ட கேட்டுறோம். அதுக்கான பதில் நீங்க சொல்லுங்க ஜோ. அதுக்கு அடுத்து நம்ம அதை கடந்து போவோம். இல்ல பேசிக்கலி பாத்தீங்கன்னா இத காட்ட மாட்டாங்க, அதை காட்ட மாட்டாங்கன்னு நீங்க சொல்றீங்கல்ல. இத ஆமா வாண்டடா பண்ற மாதிரி எல்லாம் எனக்கு தெரியல. ஏன்னா இவங்களுக்கு எடிட்டர் இந்த வாட்டி இருக்கிற எடிட்டர் வந்து 1 ஹவர் கட்ட பண்ண முடியாம கஷ்டப்பட்டு 1.5 மணி நேரம் 1:14 1:37 போட்டுட்டு இருக்காரு. ஓகே ஓகேவா? ஓகே நீங்க நல்லா வாட்ச் பண்ணீங்கன்னா அதுதான் ஆக்சுவல் உண்மை. டெலிவிஷன்லயே அதிக நேரம் ஸ்ட்ரீம் ஆகுது, நீங்க டிவில பார்க்கும் போதும் சரி. ஓகேவா? ஓகே சோ
நீங்க சேனலை வச்சு அவங்கள காப்பாத்துறாங்கன்னா ஆக்சுவலா எடிட்டர்ஸை கரெக்ட் பண்ணிட்டு போனா மட்டும் தான் காப்பாற்ற முடியும். இல்ல அதுதான் நான் ஏன் ஆக்சுவல். இவ்வளவு ஸ்பெசிபிக்கா நான் சொல்றேன்னா, உள்ள ஓடி வரத காட்டுறாங்கய்யா. அந்த கேமராவே ஷேக் ஆகுறத காட்டுறாங்க. அந்த ஒரு 2 செகண்ட்ல தான் அருண் கை வச்சு நிறுத்தினது வரும். மேபி அதான் நான் எக்ஸாக்ட்டா மறுபடியும் 2 சொல்றேன். நான் செகண்ட். சொல்றது புரிஞ்சா? இல்ல புரிஞ்சுச்சு. உள்ள இருக்கிற எடிட்டர் ஆட்கள், கஷ்டப்படும். ஆமா, உள்ள இருக்க ஆட்கள் அருணுக்கு தெரிஞ்சவராக இருக்கலாம்ன்றத நான் சொல்ல வரேன். ஓகே. இல்ல அந்த ஆன்சர் உங்க வாயில இருந்து கேக்குறதுக்காக தான் நான் கேட்டேங்கய்யா. அதான் மத்தபடி முழுசா தானே கேட்டீங்க, தெரியலாம். கேட்டேன். அதே போல விஷால்டும் நிறைய விஷயங்கள் 1 hour எபிசோட்ல கட் பண்ணப்படும். நீங்க நல்லா வாட்ச் பண்ணி பாத்தீங்கன்னா. எக்ஸாக்ட்லிங்கய்யா. ஓகேவா? சோ விஜய் டிவியோட ப்ராடக்ட்ஸ் எல்லாருமே தான் அவங்க ஆக்சுவலா பண்ணணும்னா காப்பாத்துவாங்க. இது ஒரு ஆள் 2 ஆளுன்னு நீங்க நினைக்காதீங்க. இது பொதுவாவே நடக்கக்கூடியது. அப்படி நீங்க ஆனா மறைக்கிறவங்க சாட்சனா என்ன செஞ்சாலும் செய்வாங்க, காட்டுவாங்க. 1 hourலயும் காட்டுவாங்க, 24 hours காட்டுவாங்க. நீங்க நல்லா வாட்ச் பண்ணுங்க. ஏன்னா சாட்சனாவின் தேவை அவங்களுக்கு தேவை. சேவை அவங்களுக்கு தேவை. கரெக்ட். ஆமா, கண்டிப்பா தேவை. ஓகே. முக்கியமான விஷயங்கள் அப்படின்னா வந்து ஜாக்லினோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி கேம், அவங்க சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் நீங்க யூஸ் பண்ணதெல்லாம் ரொம்ப அட்மைரபிளா இருந்துச்சு. அதை பற்றி உங்கள் கருத்து ஜோ? ஜாக்லின் ஒரு எப்படி சொல்றது, ஒரு இன்ஸ்பைரிங் கேரக்டர் தான் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதுலயே. நான் எப்பவுமே என்ன எப்ப கேட்டாலும் முத்துக்குமரன் ஜாக்லின் தான் டிசர்வ் அந்த டாப் 2க்குன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். ஸ்பேஸ்லயும் சரி, என்னுடைய ரிவ்யூஸ்லயும் சரி, எல்லா இடத்துலயுமே. ஜாக்லின் வந்து இன்னும் அந்த கேமா பாக்குறாங்க. சௌந்தர்யா இன்னைக்கு லைட்டா எமோஷனல் ஆயிட்டாங்க அந்த விஷயத்துல. பட் ஜாக்லின் வந்து இன்னும் நல்ல எஃபர்ட் போட்டாங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு போக வாய்ப்புகள் இருக்கோ. ஏன்னா முத்துக்குமரன் கொஞ்சம் டவுன்ஃபால், சச்சனாவுடைய டிராவல் பண்றதுக்கா இருக்கட்டும், அவருடைய அந்த ஆர்குமெண்டோடைய பாயிண்ட்ஸ் வந்து லைட்டா ஷேக் ஆகுதோ இப்பெல்லாம் அப்படின்றது எனக்கு ஒரு தோணுதல் ஏற்படுது. ஓகேவா? அதுல ஜாக்லின் வந்து முன்னேறி நம்பர் 1 பொசிஷனுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. யானைக்கும் அடிசருக்கும் அது முத்துக்குமரனுக்கு கடைசி 10 நாள்ல சறுக்குச்சுன்னா ஜாக்லின் ஏறிடுவாங்க, இதே ஸ்கோப்ல போனா. ஓகே. இல்ல இப்போ முத்துக்குமரன் டாப்ல இருக்க மாதிரி ஒண்ணுமே பண்ணலைங்களேயா? ஏன்னா ஜாக்லினாவது தெளிவா அவங்களோட பாயிண்ட் டைரக்டா வைக்கிறாங்க. முத்துக்குமரன் எந்த அடிப்படையில வந்து அவர் பாயிண்ட் ஸ்ட்ரைட்டா வைக்கிறாருன்னு சொல்லி இப்ப நம்ம அவர் ஃபர்ஸ்ட் இடத்துல ஃபர்ஸ்ட் கொடுக்க முடியும். அதுக்கே அவர் வந்து டிசர்விங் கிடையாது. மேபி ஒரு செட் ஆஃப் அதுதான் எம்எஸ் டாம். இந்த ப்ராப்ளம் நான் சொல்றேன், நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். ஓகே, நம்ம மைண்ட்ல என்ன பிரச்சனைனா, இப்போ ஒரு ஹீரோ வந்து ஒரு படத்தை ஹிட் கொடுத்துட்டாருன்னு வச்சுங்க, ஒரு கண்டினியூஸா 2-3 படம் ஹிட் கொடுத்துறாரு, ஒரு படம் ஃபிளாப் ஆகுதுன்னு வச்சுங்களேன், திருப்பி 5வது படத்துக்கும் அதே கூட்டம் போய் நிற்கும், அவங்க ரசிப்பாங்க. அந்த மாதிரி முத்துக்குமரனை ஒரு ஃபர்ஸ்ட் வாரம், 2வது வாரம், 3வது வாரம், 4வது வாரம் ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஓகேவா? பண்ற சின்ன சின்ன விஷயங்கள், அவர் பேசின விதங்கள் அதெல்லாம் பிடிச்சிருச்சா, அதுக்கப்புறம் ஏன்னா அது வரைக்கும் வேற யாருமே பெர்ஃபார்ம் பண்ணல, அதுக்கப்புறம் எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ணும் போதும் முத்துக்குமரனை விட்டு நம்மளுடைய எண்ணங்கள் மாற நம்மளன்னு நான் சொல்றது வந்து முத்துக்குமரனை பிடித்த ஆட்களை சொல்றேன். ஓகேவா? இது வந்து சௌந்தர்யாவை பிடித்த ஆட்களுக்கும் பொருந்தும். அதாவது அவங்களுக்கு பிடிச்சிருச்சு, அதனால அவங்க விட்டு கொடுக்காம நம்ம சோசியல் மீடியாலையும் சரி, ஓட்டு போடுறதுலயும் சரி, நம்ம வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு கூட்டம் இருக்கு. அதே போல ஜாக்லின் அவர்கள் சேனல் ப்ராடக்ட், முத்துக்குமரன் அவர்கள் நான் சேனல் ப்ராடக்ட். ஸோ நான் முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்ணணும், அவர் தான் வின் பண்ணணும் அப்படின்னு ஒரு கூட்டம் நினைக்கும். இங்கே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீப்புள், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பர்செப்ஷன். ஒரு கூட்டம் வந்து கேமை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி ஓட்டு போடும். ஆனா அந்த கூட்டம் ரொம்ப 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 கம்மி. நான் இவ்வளவு நாள் பார்த்து புரிஞ்சுக்கிட்ட விஷயமா அதை நான் பாக்குறேன். அப்புறம் இன்னொன்னு ஜாக்லின் பத்தி பேசுனதுனால, இந்த ஸ்கூல் டாஸ்க் வரும்போது ஆக்சுவலா அந்த பாண்ட் வந்து யாருக்கு கிரியேட் ஆகும்னா சௌந்தர்யாவுக்கும் ராயனுக்கும் தான் கிரியேட் ஆகும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து ஜெஃப்ரிக்குமே ராயனுக்குமே சௌந்தர்யாவுக்கும் தான் கொஞ்சம் அந்த பாண்ட் இருக்கும். இப்போ ஜாக்லின் வந்து அந்த சௌந்தர்யாவை ஓவர்டேக் பண்ணி அந்த பாண்டை வந்து வாண்டடா எடுத்துக்கிற மாதிரி ஒரு ஒரு பார்வை இருக்கு. நோ, நாட் அட் ஆல். ஏன்னா அது வந்து சௌந்தர்யாவுக்கு தான் கொஞ்சம் அது வந்து பொசசிவ். இப்ப பவித்ரா எப்படி ஆகுறாங்க, தர்ஷிகா வந்து விஷால் கிட்ட போறப்ப வந்து பவித்ராக்கு ஒரு பக்கம் எரியுது. சௌந்தர்யா டிரெக்டாவே சொல்லலாம், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அவங்க ஒழுங்கா மெயின்டைன் பண்ணலாம். சௌந்தர்யாவால அக்செப்ட் பண்ணிக்க முடியல தட் ரயான் இஸ் கெட்டிங் க்ளோஸ் டு ஜாக்லின். இல்ல அந்த பொசிட்டிவ் கிடையாது ஆக்சுவலா, அது கிடையாது. இவங்க அந்த மாதிரி ஓவர்டேக்கே பண்ணல. அவங்க 2 பேர் பேசுறதெல்லாம் இவங்க ரசிக்கிறாங்க. அதே மாதிரி இவங்க 2 பேர் பேசுறத சௌந்தர்யாவால ரசிக்க முடியல. ஐ ஹவ் நோட்டீஸ் தட். மை क्वेश्चन வாஸ் நெக்ஸ்ட். என்னோட அடுத்த क्वेश्चन அதுதான். ஓகே, ஆனா
இன்னைக்கு அவங்க பண்ணது வந்து ஜாக்லின் இவங்கெல்லாம் வந்து அந்த பொம்மை எடுத்து வைக்கல அப்படின்ற ஒரு விஷயத்துலதான் நான் அழுதாங்க இன்னைக்கு. என்னுடைய பொம்மையை நான் சேவ் பண்ணி வைக்கணும், நான் யாரையும் நம்பி இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி தானே அவங்க இருந்தாங்க. அங்கேயே சொல்லிருக்கலாமே இல்ல நேத்து இல்ல சொல்லிருக்கலாம்ல. இல்ல நான் என்ன கேக்குறேன், இந்த ஆக்சுவல் கேமே தனிப்பட்ட கேம். இங்க யாரும் நம்ப முடியாது. கரெக்ட். ஒரே விஷயம். ஓகே. ஹலோ, சொல்லுங்க ஜோ. சொல்லுங்க ஜோ, கேக்குது. ஜோ கட் ஆயிடுச்சு. தெரியல, அவருக்கு கட் ஆயிடுச்சு. இல்ல வருவாரு எனக்கு என்னன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து இவங்க 3 பேரு தான் ஆக்சுவலா உட்காந்து பாட்டு பாடி வைப் பண்ணிட்டு இருப்பாங்க. யாரு? சௌந்தர்யா, கரெக்ட். ஜெஃப்ரி, ராயன். ஓகேவா? ராயன் கூட சைட்ல தனியா இருப்பாரு. எக்ஸாக்ட் சேம் பொசிஷன். அதாவது அந்த சௌந்தர்யா ஜெஃப்ரி உட்கார்ந்து ஜெஃப்ரி என்ன பண்ணுவாங்க, இவங்க சௌந்தர்யா அவங்க தலையை இது பண்ணுவாங்க, கிள்ளி விடுவாங்க, அடிப்பாங்க, இது பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு செஷன் முடிஞ்சு அவங்க எங்கேயோ கொஞ்சம் நகர்ந்தவங்க ஜாக்லின் வந்து அதே மாதிரி சேமா உட்காந்து பண்ண மாதிரி இருந்துச்சு. நீங்க அது திரும்பி நீங்க போய் அந்த பாத்தீங்க, அந்த கிளிப்பிங்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க பாத்துட்டு வந்து சொல்லுங்க, அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா இல்ல நீங்க பாக்க சொல்றீங்க. நான் இன்னைக்கு அடுத்து பேச வரேன்னு சொன்னேன்ல. என்ன நான் சொல்ல வந்தேன்னா, சிவா கிட்ட போய் ஓப்பனா சொல்லுவாங்க என் பொம்மை இது பண்ணாங்கன்னு. நான் என்ன சொல்றேன், சிவா கிட்ட அந்த டாபிக் நான் பேசல. இல்லைங்கய்யா சொல்லுவாங்க. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். லைவ் பார்த்ததுனாலதான் நானும் சொல்றேன். அதுல பாக்குறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, இவங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ரயான் இப்ப மதியம் கூட நான் பார்த்தேன், இவங்க 2 பேரும் கை கோத்துட்டுலாம் நடந்து போய் பேசிட்டே இருப்பாங்க. ஓகே, ஃபுல் டைமும் வந்து இவங்க கூடயே இருக்கணும். இப்ப ரயானோட இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டாக்கிங் வந்து ஜாக்லினையும் பிடிச்சிருக்கலாம், சௌந்தர்யாவையும் பிடிச்சிருக்கலாம், 2 பேர்த்தையும் ஃப்ரெண்ட்ஸா நடிச்சிருக்கலாம். ஓகே, அதனால வந்து இவங்க கூட பேசக்கூடாது. அது சொல்லல. இவங்க ஓவர்டேக் பண்றாங்கன்னு பர்பஸ்ஃபுல்லா பண்றாங்கன்னு நீங்க சொல்றீங்க. அது டெஃபினட்டா நோ அது சொல்லல. அந்த இஷ்யூ, அந்த டாஸ்க் மேட்டர் நான் சொல்லல. பொம்மை டாஸ்க் அவங்க அழுததெல்லாம் ஓகே, அது நான் சொல்லல. இந்த வைப் மேட்டர் இருக்குல்ல, வைப் பண்ணி பாட்டு பாடிட்டு இருந்தாங்கல்ல. ஆமா ஆமா. ஜெஃப்ரி கூட உட்காந்து ஃபர்ஸ்ட் சௌந்தர்யா தான் பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. எப்படி எந்த பொசிஷன் அவங்க உட்காந்து சாஞ்சி உட்கார்ந்து இருப்பாங்க, ஜெஃப்ரி மேல சாஞ்சி உட்கார்ந்து இருப்பாங்க. அதே மாதிரிதான் அது அடுத்த கொஞ்சம் செகண்ட்ல இவங்க இப்படி நவந்தோடனே ஜாக்லின் அந்த ஜெஃப்ரி மேல சாஞ்சி உட்கார்ந்து அதே மாதிரி பண்ணுவாங்க. அவங்க சௌந்தர்யா எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. அது வந்து இன்டென்ஷனலா டெஃபினட்டா தெரியல சாம். எனக்கு தெரியல. வேற சக்தி பாருங்க கை தூக்கி இருக்காங்க. சக்தி, do you want to talk about it? ஆமா, நான் இத கேட்ட உடனே தான் ஒரு மாதிரி கொந்தளிச்சு மேல வந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து இல்ல அடிக்கலாம் இல்ல. ஃபர்ஸ்ட் வந்து ஜாக்லின் பாய்ஸ் டீம் போயிருந்தாங்க. அங்கவே த வெரி ஃபர்ஸ்ட் டேவே அவங்க 2 பேருக்கும் சரியான வைப். தே போத் ஹிட் அலாங். அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிறது வந்து பியூராவே இந்த வைப். ஒரு நம்ம கூட ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான், அவனை வந்து நம்ம ஒண்ணு தம்பியா ட்ரீட் பண்ணுவோம், இல்ல அண்ணனா ட்ரீட் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு வைப் அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிறது. அதுக்கு அடுத்த வீக் தான் வந்து இது நடக்கும், ஸ்கூல் டாஸ்க் நடக்கும். அப்ப வந்து சௌந்தர்யா பண்ண எல்லாமே பர்பஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா அப்ப நாங்க அது வெளிலதான் பேசினாங்களே தவிர அப்ப கூட ஜாக்லின் அதை மைண்ட் பண்ணவே இல்லை. நீங்க ஜாக்லினை எதுக்கு வேணா அக்யூஸ் பண்ணலாம். ஷீ இஸ் லீஸ்ட் பாதர் அபவுட் இந்த விஷயம்லாம். அவ வந்து லெட் கோ ஆளு. அவளை அடிச்சாலே அவள் லெட் கோ ஆள் தான். நீ திருப்பி என்கிட்ட வருவேன்னு எனக்கு தெரியும் அப்படி சொல்றாள். நீங்க ஜெஃப்ரி பக்கம் வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜாக்லினும் ஜெஃப்ரியும் தான் வைப் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் வீக்கே நடந்தது அது. அதுக்கப்புறம் அவர் வந்து சௌந்தர்யா, சுனிதா அந்த மாதிரி நிறைய பேர் தாவனாருன்னு வைங்களா, அது வேற டிபார்ட்மெண்ட். நீங்க சொன்னீங்கல்ல இன்னைக்கு நடந்த மூமெண்ட், அது வந்து 4 பேர் தான் உட்காந்து வைப் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரே இடத்துல உட்காரல, ஏந்திரிப்பாங்க, ஆடுவாங்க, இந்த பறக்க பறக்க துடிக்குதே பாடுவாங்க, அப்புறம் இன்னொரு இந்த சொல்லு ஐ லவ் யூ எல்லாம் பாடுவாங்க. அப்புறம் என்ன அவங்க என்ன ஒவ்வொருத்தவங்களுக்கு கட்டமா கட்டி வச்சிருக்காங்க இதே இடத்துல போய் உட்காரணும்ட்டு. அது ஒரு வைபான மூமெண்ட்ல திருப்பி போய் எல்லாம் அந்த அப்படி உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப அது வந்து தப்பாவே இல்ல. கேங்காவே அது அழகா இருக்குது. நம்ம வந்து மத்த மாவா கேங் அந்த கேங் எல்லாம் அடிப்போம். இவங்களுக்குள்ள இப்ப கலவரத்தை உண்டு பண்ணுவோம். நான் வெளில இருக்க நம்மளே. ஜாக் அப்படி பண்ணல. அவளி இப்ப இந்த 3 பேருமே அவளை குத்தினாலுமே இவ என்ன பண்ணுவானா மானங்கெட்டத்தனமா அவங்ககிட்ட போய் பேசுவான். சக்தி தலைவர் ஏன் இன்னைக்கு ஹைலைட் பண்றாருன்னா, சௌந்தர்யா அதை ஃபீல் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா,
சௌந்தர்யா அது ஃபீல் ஐயோ பண்ணி அது நான் வெளியில நான் அப்பட்டமா ஃபீல் தெரிஞ்சிருச்சு. பண்ணது அந்த மேட்டருக்கு ஃபீல் பண்ணலங்க. அவங்க வைப் பண்ணதுக்காக ஃபீல் பண்ணலங்க. நான் இந்த சொல்றது வைபே இல்ல. இருங்க சாமுவேல் அடிங்க. டாம் நீங்க அடிங்க டாம். இல்ல இல்ல இருங்க இல்ல இவர் இருங்க வந்து நான் கிளவர். நான் எங்க தான் சாம் வந்து தெளிவு, செம தெளிவு. என்ன மேட்டர்னா சௌந்தர்யாக்கு பொறாமை ஆயிடுச்சு. ஜாக்லின் ரயான் வந்து அதிக நேரம் இருக்கிறது சௌந்தர்யாக்கு பொறாமை ஆயிடுச்சு. எனக்கு வந்து லைவ்ல ஏன் டாம் அப்பனா நம்ம எல்லாம் ரூம் போட்டு அழுவணும். அவங்களும் ஜெஃப்ரியும் எனக்கு தெரிஞ்சு அதிகபட்ச டைம் ஸ்பெண்ட் பண்றதே அவங்கதான். பட் இட் லுக்ஸ் குட் ஃபார் மீ. நான் சொல்றேன், எனக்கு தப்பாலாம் தெரியல. இட்ஸ் வெரி குட். எனக்கும் தப்பா தெரியலங்கய்யா. சவுண்ட் இருங்க எனக்கு டாம் டாம் நீங்க பேசுங்க டாம். டென்ஷன் ஆகுங்க. மொபைல் பத்திக்கிட்டு எரியணும் டாம். நீங்க பேசுங்க. இல்ல எனக்கும் சௌந்தர்யாவை ரொம்ப பிடிக்குங்கய்யா. அதுக்காக நான் சொல்லல. சௌந்தர்யாக்கு அது ஃபீல் ஆயிருக்கவே தேவையில்லைன்றதான் என்னோட கருத்து. ஏன்னா இல்ல நீ இவங்க 3 பிடிக்காதுன்னு தான் பேர் சொல்லி பாரு. இல்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிச்சவங்களை நான் ஏன் பிடிக்கலன்னு சொல்லணும்? எனக்கு ரொம்ப பிடிக்கும் சௌந்தர்யாவை. அதுல எல்லாம் அதுல கருத்தே இல்ல, மாற்று கருத்தே இல்ல. எனக்கு அந்த இடத்துல நடந்தது என்னன்னா சௌந்தர்யாக்கு வந்து ஒரு இடத்துல ஹிட் ஆயிடுச்சு. இவங்க 2 பேரும் அதிகமா பேசுறது. அவன் திரும்ப திரும்ப ரயான் சொல்லிட்டே இருக்கான், நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஜாக்லின் பொம்மை தான் அவன் சொல்லிட்டு இருக்கிறதே வந்து சௌந்தர்யாக்கு வந்து ஹிட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, என்னடா அப்ப ஏன் இவன் வந்து சௌந்தர்யா பொம்மையை எடுக்காம ஜாக்லினோட பொம்மையை மட்டும் அவ்வளவு ஆர்வமா போய் எடுத்துக்கொண்டு வைக்கிறான்றதே சவுண்டுக்கு வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஆனா வந்து சவுண்ட் அதை நேத்தே கேட்டிருக்கலாம். அதை ஈஸியா அவங்க எடுத்துட்டு போனாங்கல்ல. அந்த இடத்துல எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. என் பொம்மையை நீங்க எடுக்கலன்றது வந்து எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லி அவங்க பேசி அங்க கிளாரிஃபை பண்ணிட்டாங்கன்னா அது அழகா இருந்திருக்கும். அதை சிவா கிட்ட போய் அவங்க டிஸ்கஸ் பண்ணி அப்புறம் இவங்க கிட்ட இப்ப ரயானே கோச்சுப்பாரு ஒரு இடத்துல, ஓ நீ வந்து உனக்கு கஷ்டமா இருக்கு, நீ அழுதுருக்க, நீ அழுதுத வந்து என்கிட்ட சொல்லாம அங்க போய் சொல்ற அளவுக்கு நாங்க ஆயிட்டோமா அப்படின்னு சொல்லி ரயான் கோச்சுப்பாரு. லைவ்ல இது வந்திருக்கும். ஓகேவா? இந்த ட்விட்டர்ல இந்த சாங் எல்லாம் எப்படி போடுறாங்கன்னு தெரிஞ்சா நான் சங்கீத ஸ்வரங்கள் அந்த பாட்டை போட்டுருக்கேன். நான் இன்னும் பாயிண்டே சொல்லி முடிக்க முடியல. நீங்க அதுக்குள்ள ஃபுல்லா பேசுங்க. இல்ல நான் இல்ல நான் சொல்றேன், பேசின பாட்டு நான் பேசின சௌந்தர்யா அழுதுறதுக்கான காரணம் அது கிடையாது. ரயானோட ஜாக்லின் இருக்காங்கன்ற அந்த பொசிட்டிவ்னஸ்னால கிடையாது. அவங்க எல்லா இடத்துலயும் சொல்லியிருப்பாங்க, இந்த கேம் நான் கண்டினியூவா ஆடி இருக்கணும், எனக்காக நான் ஆடி இருக்கணும்னு தான் சொல்லுவாங்க. மற்றபடி ஜாக்லின் வந்து என் பொம்மையை எடுக்கல அதுக்காக எந்த இடத்துலயுமே அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. நான் வந்து மற்றவங்களுக்காக என் பொம்மையை என் கை பக்கத்திலே தான் இருந்துச்சு.